அப்போ உங்களுக்கு வெளியில இருந்து ஒரு சட்டம் இல்லை. இன்னைக்கு போய் நீங்க ஒரு சினிமா ஆக்டர் போல, ஒரு சினிமா நட்சத்திரம் போல நீங்க முடி வெட்ட கூடாது அப்படின்னு பைபிள போய் வசனத்தை தேடினீங்கன்னா வசனம் இருக்கவே இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்னுடைய ஆவியை நான் வைத்து என்னுடைய கட்டளையின் முடியும் ஏமையின் முடியும் நான் உங்களை நடக்க செய்வேன். அது எப்படி நடக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு, இங்க எபிரேயர்ல வாசிக்கிறோம், நான் அந்நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தவரோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், என்னுடைய பிரமாணங்களை இனி நான் கற்பனை இல்லை மனுஷனுக்கு வெளியல்ல, மனுஷனுக்குள்ள அவனுடைய மனதில் அவன் இருதயமாகிய பலகையை நான் எழுதி கொடுக்க போறேன். அவன் யாரும் அவனுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனுடைய ஜீவன் என்னுடைய ஜீவன் அவனுக்குள்ள இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா அவனை அறிந்து கொள்ளும்படி செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டதால, நீங்க மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டதால நடந்த 4வது மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள உள்ளான பிரமாணம் என்கிற ஒன்று அது வேலை செய்யக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல பாருங்களேன், பழைய ஏற்பாட்டை 2 விதமா சொல்லலாம். என்னன்னா,